மிதுன ராசி குரு தசை நடக்கக்கூடிய நபர்கள் இந்த 2025 சனி பகவானுடைய பயிற்சி அப்படி இருக்கும். இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல குருவுடைய வீட்டில், சனி பகவானுக்கு நட்பு கிரகம். ஆனால் குருவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யக்கூடியவர். ஆனால் 7.5 சனி அஷ்டம சனியில் மட்டும் கர்மா அடிப்படையில் தான் வேலை செய்யும் இந்த சனி பகவான். அதாவது உங்களுக்கு நடக்கக்கூடிய தசை யோக தசையா அவயோக தசையா இல்லை மறைமுக சுப தொடர்புலேருந்து தசை நடக்குதா, இதெல்லாம் பார்த்துட்டு அந்த தசைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணீங்களோ உங்கள் கர்மா அடிப்படையில் சனி பகவானுக்கு உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் அவருக்கு என்ன வேலை கொடுத்துருக்கீங்களோ அதை செய்வார். அது 7.5 சனி அஷ்டம சனியில் மட்டும். இன்னொன்று சனி தசையில். இப்போது சனி தசை கிடையாது, இது குரு தசையோட பலன்கள். 7.5 சனியும் கிடையாது, அஷ்டம சனியும் கிடையாது. 10ஆம் இடத்துல சனி பகவான் பயிற்சி. இப்போ இந்த 10ஆம் இடத்துல சனி பகவானுடைய பயிற்சிங்கிறது மார்ச் 29 திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி. இந்த குரு தசை 3 நட்சத்திரக்காரர்கள் இந்த ராசியில். மிருகசீரிடம் 3-4 பாதங்கள், திருவாதிரை நட்சத்திரம் முழுமையான 4 பாதங்கள், புனர்பூசம் நட்சத்திரம் 3 பாதங்கள் மட்டும், அதாவது 1, 2, 3 பாதங்கள் மட்டும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் குரு தசை எந்த வயதில் வரும்? மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு 20 வயசுலேருந்து 36 வயசு வரைக்கும் வரும் குரு தசை. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு 4 வருடங்கள் தசாபுத்தி இருப்பு இருக்குன்னு வச்சிங்களேன். உங்கள் சுய ஜாதகத்தில் 20 வயசில் முடிஞ்சிடும், 20-21 முடிஞ்சிடும். உங்கள் ஜாதக அடிப்படையில் உங்கள் சுய ஜாதகத்தில் தசாபுத்தி இருப்பு எவ்வளோ இருக்கோ அது கூட 16 வருஷத்தை நீங்கள் சேர்த்துக்கணும். அதுதான் உங்களுடைய குரு தசையோட வயசு காலங்கள். அதுலேருந்து குரு தசை இவ்வளோ தான் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் அதே திருவாதிரையில் 14 வருடங்கள் இருக்குது, இல்லை 16 வருடங்கள் இருக்குது தசாபுத்தி இருப்பு அப்படின்னா 32 வயசு வரைக்கும் வரும், இல்லை 34 வயசு வரைக்கும் வரும். 34ங்கிறது 33 அப்படி வச்சுக்கலாம். இந்த வயது காலத்தில் தான் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு தசைங்கிறது வரும். இப்போ புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தை பருவத்திலே போயிடும். ஏன்னா 3 பாதங்கள் மட்டும்தான். தசாபுத்தி இருப்புகள் 11 வருடங்கள் 12 வருடங்கள் இப்படி இருக்கலாம். உங்களுக்கு இப்போ சனி பயிற்சியில் இந்த குரு தசை எப்படி பார்த்தாலும் இந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள் ஆரம்பித்து புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் வரைக்கும், அதாவது குழந்தை பருவத்திலிருந்தே இந்த குரு தசை அப்படிங்கிறது 36 வயசு வரைக்கும் குரு தசை வரும். அதாவது இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த வயதில் வேணாலும் இருக்கலாம். உங்கள் நட்சத்திர அடிப்படையில் தசாபுத்தி இருப்பு அடிப்படையில் 20 வயசு வரைக்கும் ஒரு பலன்களாகவும் 20 வயசுக்கு மேலே 36 வயசு வரைக்கும் ஒரு பலன்களாகவும் நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த சனி பயிற்சிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு. ஏன்னா குரு தசை இந்த ராசிக்கு அவயோகம் செய்யக்கூடிய தசை. 10 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு. இது பாதகாதிபதி தசை. அதாவது இந்த ராசிக்கோ இந்த லக்கணத்துக்கோ நன்மை செய்யாது. குறிப்பாக இந்த ராசிக்கு நன்மை செய்யாது அப்படி எடுத்துக்கணும். ராசிங்கிறது ஜனனகால தசா நடப்பு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு இடம், அதுதான் ராசி. அதை நம்ம கடைசி வரைக்கும் எடுத்துக்கிறோம் இந்த ராசி தான் அப்படின்ட்டு. அது தசா அப்படிங்கிறது உங்கள் லக்கணத்துக்கு தான் அது யோகத்தை தரும். அது எந்த லக்கணமோ அந்த லக்கணத்துக்கு. குறிப்பாக இதே லக்கணமாக வந்துட்டிங்கனாக்கா இந்த லக்கணமாக நீங்கள் கணக்கெடுத்து தசைகளும் ராசிக்கும் 2த்துக்கும் ஒரே பலன்களாக வந்துடும். இப்போ வேறு லக்கணமாக வந்தீங்கன்னாக்கா அந்த லக்கணத்துக்கு ஒரு பலன், இந்த ராசிக்கு ஒரு பலன், 2த்தையும் நம்ம கால்குலேஷன் பண்ணணும். இதுக்கு 20% தான் ராசிக்கு, 80% தசாபுத்தி லக்னத்துக்கு தான். உங்கள் லக்கணத்துக்கு எந்த லக்கணமாக இருந்தாலும் அந்த லக்கணத்துக்கு தான் பலன். முதல்ல இந்த ராசி இந்த லக்கணமாக வச்சுப்போம். ஏன்னா நிறைய பேருக்கு குழப்பங்கள் வரும். நீங்கள் வேறு லக்கணமாக இருந்தால் கூட ஒரு 20 வயசு வரைக்கும் எந்தெந்த லக்கணங்களுக்கு இந்த குரு தசைங்கிறது நன்மை செய்யும், ராசிக்கு நன்மை செய்யாது. மீன லக்கணத்துக்கு தனுசு லக்கணம், விருச்சக லக்கணம், மேஷ லக்கணம், இந்த 4 லக்கணம் ஆச்சா. கடக லக்கணம், சிம்ம லக்கணம், இந்த 6 லக்கணங்களுக்கு முழுமையான நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் வந்துடுவார். ஏன்னா குருவுடைய நன்மை செய்யக்கூடிய லக்கணங்கள். மீதி 6 லக்கணங்களில் கும்ப லக்கணமும் மகர லக்கணமும் முதல் பாதி, அதாவது 10 வருடங்கள் ஒரு பலன், பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்கள் ஒரு பலன். மகர லக்கணத்துக்கும் கும்ப லக்கணத்துக்கும் தசைகளில் 10 வருடங்கள் ஒரு பலன், 6 வருடங்கள் ஒரு பலனாக கொடுப்பார்.
அதே மாதிரி கடக லக்னத்துக்கும் சிம்ம லக்னத்துக்கும் 10 வருடம் ஒரு பலன், 6 வருடம் ஒரு பலனாக கொடுப்பார். இரட்டிப்பு தசை அடிப்படையில், அதாவது 2 பலன்களாக தான் கொடுப்பார் இந்த குரு பகவான். அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. இதே ராசி இதே லக்னத்துக்கு அவயோக கிரகங்கள் 3, 6, 10, 11 அமர்றது சிறப்பு. ஆனால் இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் 10ஆம் இடத்துல உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்து தசை பண்ணக்கூடாது. அதில் கொஞ்சம் கஷ்டமான இது கொடுத்துருவார். அது கேந்திராதிபத்திய தோஷத்தில் வந்துடும். இந்த தசைக்கு அது குரு அங்கே இருந்து தசை பண்ணால் சிறப்பு கிடையாது. தொழிலில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துரும். 20 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள், இப்போ 20 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க, இப்போ படிப்பு, குழந்தை பருவத்தில் இருந்தாலும் சரி, எந்த நோய் நொடி இருந்தாலும் இப்போ கிளியர் ஆகும். ஏன்னா ஜென்ம ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு இருக்கிறதும், இப்போ ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் பயிற்சி, இந்த 10ஆம் இடத்தோட சனி பகவானுடைய பயிற்சியோட பார்வை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் விரயத்தில் இருக்குது. 12ஆம் இடத்துல 4ஆம் இடத்துக்கு, அதாவது சுகஸ்தானத்துக்கு, அதே 7ஆம் இடத்துக்கு சனி பகவானுடைய பார்வை இந்த 2025. குருவையே நம்ம கொஞ்சம் கணக்கு எடுத்துக்கணும். ஏன்னா குரு பகவான் இப்போ ஜென்ம ராசிக்கு வர 2025 குரு தசை நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்புகள் கொடுக்கும். படிப்பு ரீதியாக, உடல்நல ரீதியாக இதெல்லாம் கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும், ஒரு சில செலவுகளை கொடுக்கும். 2025 மட்டும் குரு தசை 20-21 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்கு. ஏன்னா படிக்கக்கூடிய காலங்களில் அந்த வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப கவனமாக போகணும். புதுசாக வண்டி வாங்கக்கூடிய யோகத்தையும் ஒரு சில பேர் கொடுக்கும். உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் நல்லா இருந்தது இந்த குரு தசை அப்படின்னா வண்டி வாகன சேர்க்கை உண்டு. வீட்டில் ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கையை கொடுக்கும். ஒரு சில பேருக்கு குரு தசை நடந்துகிட்ருக்கும், அவயோக தசை தான் இல்லைன்னு சொல்ல. வீட்டில் வீடு கட்டக்கூடியது, அதாவது உங்களுடைய குடும்பத்தில் வேறு எங்கோ ஒரு இடத்துல வீடு கட்டுவீங்க, அது மாதிரியான அமைப்புகளையும் இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். விரயத்துக்கு குரு பகவான் இருந்தாலே சுப விரயங்கள் நிறைய, தேவையில்லாத செலவுகள், அப்படி இல்லைனாக்கா ஒரு ப்ராப்பர்ட்டிக்காக செலவுகள், இப்போ ஒரு வீடு கட்டுறது அது ஒரு செலவு, குடி போகிறது எல்லாமே இது மாதிரியான செலவுகள் சுப செலவுகளாக கொடுப்பார் இந்த குரு பகவான். ஆனால் ஜென்மராசியில் வரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மன உளைச்சல்கள் உண்டு. இது 20-21 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு படிப்பு ரீதியாக நீங்கள் நிறைய முயற்சிகளை இந்த காலகட்டங்களில் எடுக்கணும். பெரிய அளவில் முயற்சிகள் எடுக்கணும் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். 21 வயசுக்கு மேலே 36 வயசு வரைக்கும் இப்போ குரு தசை நடக்குது. இந்த குரு தசை அப்படிங்கிறது 21 வயசுக்கு மேலே சனி பகவானுடைய பயிற்சி 10ஆம் இடத்துல. இப்போ படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை வாய்ப்புக்காக நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. ஆனால் சனி பகவானுடைய பயிற்சி நல்லா இருக்குது. குருவுடைய பயிற்சி தான். ஏன்னா குருவுடைய பயிற்சி மட்டும் இது பலன்கள் இல்லை, சனி பகவானுடைய பயிற்சி மட்டும்தான். ஏன்னா குருவுடைய பலன்கள் கிடையாது. பொதுவாக நம்ம சனி பயிற்சிக்கு சொல்லும்போது மற்ற கிரகங்கள், முக்கியமான கிரகங்களை நம்ம பலன்களாக எடுத்துக்கணும். அதனுடைய நகர்வுகளை நம்ம கணக்கில் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய பலன்களுக்கு ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா அது கோச்சாரத்தில் போய் பார்த்தா குருவும் ஒரு காரணமாக இருக்கும். அது என்ன காரணம் அப்படின்னா ஜென்ம குருவாக வருவார். மிதுனத்துக்கு ஜென்ம குருவாக வருவார். இந்த ஜென்ம குருவாக வரும்போது நிறைய அலைய விடுவார் உங்களை, வேலை ரீதியாக எல்லாத்துக்குமே. ஆனால் கிடைச்சிடும், வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. அலைய வச்சிருவார், அலைச்சலை கொடுப்பார். ஒரு வேலை கொடுத்தா கூட தூரம் போய் வேலை பார்த்துட்டு வர மாதிரி, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போய் வேலை பார்க்குற மாதிரி அப்படி கொடுப்பார். இல்லைனா வெளிநாடு போகிற மாதிரி, வெளிநாடு அமைப்பு ஒரு சில பேருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் சந்திரன் சம்மந்தப்பட்டாலோ, அப்படி இல்லை சந்திரனோட நட்சத்திரம் ஏறி தசை நடத்தினாலோ இந்த குரு பகவான் சந்திரனோட வீட்டில், இது மாதிரியான இடங்களில், இல்லை ராகுவோட அமைப்பில், ராகுவோட நட்சத்திரத்தில், இல்லை ராகுவோட சேர்ந்து தசை நடத்துகிறதெல்லாம் வெளிநாடு வேலை வாய்ப்புகளை கொடுத்துரும். இந்த 20-21 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்களுக்கு, படிப்பு முடிச்சுட்டு வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு, பொதுவாக நம்ம வெளிநாடு வேலை வாய்ப்புகளை அதிகமாக எடுத்துக்கலாம் இந்த குரு பகவானுக்கு. குருடைய தசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யாத தசையாக இருந்தாலும் உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம் இது மாதிரியான இடங்களில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா நல்ல ஒரு மேன்மை அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் நீசமாகக்கூடாது, உங்கள் சுய ஜாதகத்தில் வக்கரமாகக்கூடாது. சூரியனோட போய் அஸ்தங்கமாகிறதோ இல்லை ராகு கேதுக்களோட அஸ்தங்கமாக இருந்தாலோ உங்களுக்கு நிறைய கஷ்டங்களை அதிகமாக கொடுத்துருக்கும். இப்போது என்னதான் இருந்தாலும் சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு, குரு பயிற்சி ஆகுது, ராகு கேது பயிற்சி, எல்லாத்துக்குமே பாசிட்டிவாக ஒரு 4 விஷயங்கள் சொன்னால் கூட எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னாக்கா அதுக்கு இதுதான் காரணம். உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் குரு ராகுவோட சேர்ந்துருக்கும், இல்லை கேதுவோட சேர்ந்துருக்கும், அவயோக நட்சத்திரம் ஏறி இருக்கும், 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைஞ்சிருக்கும். இது மாதிரியான இடங்களில் மறைஞ்சிருந்து தசை பண்ணாலோ, இல்லை வக்கரமாக இருந்து தசை பண்ணாலோ, சூரியனோட போய் அசங்கமாக இருந்தாலோ, இது மாதிரியான இடங்கள் அவயோக இடங்கள், அதாவது அவயோக நட்சத்திரங்கள்,
அந்த இடத்துல இருந்து தசை பண்ணுச்சுன்னா குரு தசைங்கிறது அந்த அளவுக்கு நல்லது பண்ணாது. ஏற்கனவே இதுக்கு நல்லது பண்ணாது இந்த ராசிக்கு. இன்னும் அந்த குருவுடைய காரகத்துவம் பாதிக்கப்பட்டால் அப்போ நன்மை செய்யாது. அதே சுப தொடர்பு, சுபகிரக நட்சத்திரம் ஏறி சுப தொடர்பு, லக்னாதிபதியோட பார்வை, லக்னாதிபதியோட சேர்க்கை, யோக கிரகங்களோட சேர்க்கை, யோக கிரகங்களோட பார்வை, அது மாதிரியான அமைப்பில் அந்த குரு பகவான் தசை நடந்துச்சுனாக்கா எல்லாமே வெற்றி வாய்ப்புகள். அப்போ மிதுன ராசியில் குரு தசை நடக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்ல முடியாது. கஷ்டப்படுறதுக்கு உண்டான காரணம் இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, அதுக்கு மாதிரியான இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுன்னா நிறைய கஷ்டங்களை அனுபவிப்பாங்க. இந்த மிதுன ராசியில் குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் நல்லா இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னப்பா ராஜ வாழ்க்கை ஏதோ ஓடிட்டுருக்கு, நல்ல பிஸ்னஸ்ஸு, எதுவுமே கஷ்டமே இல்லை, பரவாயில்ல. அவங்களாம் இந்த வீடியோவை பார்க்க மாட்டாங்க, அவங்களுக்கு அந்த டைமே இருக்காது. நிறைய வேலை பார்த்துட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. பிஸ்னஸ்ஸு, வேலை வாய்ப்பு, அது இதுன்ட்டு கம்பெனி ஏதோ ஒன்று ஓடிட்டே இருப்பாங்க. சும்மா ஒரு டைம் பாஸ்க்காக அந்த வீடியோ பார்க்கலாம், அவ்வளோதான். அவங்களுக்கு தேவைப்படாது. அது மாதிரியான அமைப்பில் இருக்கக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னாக்கா இது மாதிரியான ஒரு சுபகரக சேர்க்கை, அது மாதிரியான சுப நட்சத்திரம் ஏறி நன்மைகள் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுன்னா குரு நல்லா கொடுத்துரும். எதிர்பார்க்காத அளவுக்கு வீடு, வண்டி, வாசல் எல்லாத்தையும் கொடுத்துரும். ஆனால் சனி பகவானுடைய பயிற்சி பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல வருது, தொழில் ஸ்தானத்துக்கு வருது, ஜீவனஸ்தானத்துக்கு வருது. உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்குமோன்னு நினைக்காதீங்க. இப்போது ஒரு வேலை மாற்றம் நடக்கும், இடமாற்றங்களை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். கண்டிப்பாக இடமாற்றம் கொடுக்கும். 10ஆம் இடத்துக்கு வந்தால் ஒரு சேஞ்சஸ் வரும். வேலையில் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, வேலை செய்யக்கூடிய இடங்களில் ஒரு சம்பள உயர்வு, இது மாதிரி மதிப்பு மரியாதை கிடைக்கிறது. உங்களுக்கு தசை நல்லா இருந்துச்சு, குரு தசை அப்படின்னாக்கா இந்த சனி பகவானும் உங்களுக்கு நல்ல அமைப்பில் கொடுத்துருவார். தசை சரியில்லைன்னா கொஞ்சம் போராடி வாங்கக்கூடிய சூழ்நிலைகளை கொடுக்கும். இந்த காலகட்டங்களில் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, இந்த குரு தசையில் திருமணம் அப்படிங்கிறது எட்டாக்கனியாகவே ஒரு சில பேருக்கு இருக்கும். என்னடா அது குரு தசை நடக்குது, அப்புறம் ஏன் திருமணம் நடக்கலை அப்படின்னு வாங்க. இத்தனைக்கு இப்போ 7 சனி கிடையாது, அஷ்டம சனி கிடையாது, உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் திருமணம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னா, நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த அவயோகம் செய்யக்கூடிய இடம், அந்த இடத்துல இருந்து தசை பண்ணால் நிறைய தடங்கள். உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கவே மாட்டாங்க. எப்படி பார்த்தாலும் இந்த தசை நல்லா இல்லையே அப்படின்னு பார்ப்பாங்க. உங்களுக்கு வேலை கூட கொடுத்துட்ருக்கோம், நல்ல வருமானத்தில் இருப்பீங்க, நல்ல இடம், நல்ல ஒரு குடும்பமாக இருக்கும். ஆனால் அந்த ஜாதகத்தை பார்த்த உடனே இதுக்கு வேணாங்க, ஒரு டைம் சரியில்லை, இதுக்கு குருபலம் இல்லை அப்படின்ட்டு ஒன்று அப்படி சொல்லிடுவாங்க. அப்படி இல்லைனாக்கா கிரக சேர்க்கை சரியில்லை, ஏதோ ஒரு குறை சொல்லி உங்களை தள்ளி வச்சுறதுக்கான வாய்ப்புகளை அதிகமாக கொடுத்துருக்கும். அதாவது அது மாதிரியான இடங்கள்லேருந்து தசை பண்ணால் ஒரு சில பேருக்கு திருமணத்தையும் கொடுத்துரும். இப்போ திருமணம் கொடுக்கக்கூடிய காலம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவான் விரயத்தில் இருந்தது, 12ல் 12ஆம் இடத்துலேருந்து நிறைய விரயங்களை கொடுத்துருக்கலாம், செலவுகளை கொடுத்துருக்கலாம். ஜென்மராசிக்கு 7ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்கறது இந்த சனி பகவானோட பயிற்சிக்கு பிறகு. ஏன்னா 7ஆம் இடம் சம்மந்தப்படுது இல்லையா, உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் உறுதியாக கொடுக்கும். நிறைய பேருக்கு திருமணம் ரீதியாக தடைப்பட்டவர்களுக்கு திருமணத்தை கொடுத்துரும் இந்த காலங்கள். இருந்தாலும் அலைக்கழிப்பு ரொம்ப அலைய விட்டுறவங்கள கொஞ்சம் நீங்கள் நிதானமாக யோசித்து எல்லாத்தையும் பண்ணுங்கள். ஜென்மராசியில் குரு வரும்போது திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்னு கிடையாது, கண்டிப்பாக கொடுத்துரும். திருமண ரீதியாக உங்களுக்கு கொடுத்துரும். அதே 30 வயசுக்கு மேலே 2வது திருமணம் அப்படி இல்லைன்னா டைவர்ஸ்க்காக வெயிட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு மேன்மை அந்த காலகட்டங்கள் சொல்லலாம். இந்த 30 வயசுக்கு மேலே, அதாவது பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்களில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு குரு தசையில் நீங்கள் ஒரு வேலை மாற்றுறீங்களா, அந்த வேலையை மாற்றுறதுக்கு முன்னாடி ஒன்று சுய ஜாதகம் செக் பண்ணுங்கள். இல்லை அந்த வேலையை மாற்றுறதுக்கு முக்கியமாக இல்லை அப்புறமா பார்த்துக்கலான்னு கூட தள்ளி போடுங்க. ஏன்னா வேலையை மாற்ற வைக்கும். கடன் அமைப்பை ஒரு சில பேருக்கு கொடுக்கும். கடன் வாங்கி ஒரு தொழில் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு ஆசை வார்த்தை சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வருவாங்க, யாராவது ஒருத்தர் உங்களை ஏமாத்துறதுக்கு ஏதோ ஒரு வகையில். டைம் சரியில்லைனா மட்டும் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தொழில் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நார்மலாக போயிட்டுருக்கும், தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி, இது மாதிரியான அமைப்புகளை இந்த குரு தசை கண்டிப்பாக கொடுக்கும். பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்கள் சொல்கிறது. இப்போ கடன் பிரச்சனை இருக்கா, அந்த கடன் பிரச்சனை தீரும். அஷ்டம சனியில் பட்ட கடன் கூட இப்போ தீரத்துக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. ஏன்னா அஷ்டம சனி அப்படிங்கிறது அன்னைக்கு புரட்டி போட்டது தான். இன்றைக்கி வரைக்கும் எந்திரிக்காத ஆள்லாம் பார்க்குறேன், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற ஆள்லாம் பார்க்குறேன். அந்த கடன் பிரச்சனை இன்னமும் முடிவுக்கு வராத ஆட்களையும் நான் பார்த்துருக்கிறேன். அதனால் இந்த வருடம் 2025 இந்த சனி பயிற்சிக்கு பிறகு ஜென்மராசிக்கு குரு ஒரு சில மன உளைச்சல்களை கொடுத்தா கூட இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த குரு தசையில் சிறப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம். பின்னாடி வரக்கூடிய 6 வருடத்தில் இருக்கிற நபர்களுக்கு கூட நல்ல ஒரு ஏற்றங்களையும் அதிகபட்சமான பொருளாதார வரவை கொடுக்கும் இந்த சனி பயிற்சியானது. நன்றி.